தீவிரவாதிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. அப்போ அந்த மதம் சொல்லிக் கொடுப்பது என்ன? நாம அன்பே சிவம் சொல்றோம். இன்றைக்கு இந்தியா மதசார்பற்ற நாடாகவும் உங்களுக்கு ஜனநாயக முறையில் இயங்கும் ஒரு நாடாகவும் இருப்பதற்கு முழுக்க காரணம் இந்துக்கள் தான். உலக அளவுல எங்கேயாவது போய் தீவிரவாத தாக்குதல் செஞ்சிருக்காங்களா? இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, கேட்டா எல்டிடியை சொல்லுவாங்க. எல்டிடி இந்து இயக்கம்னே சொல்ல முடியாது. அந்த இனத்தோட போராட்டம் கடைசி காலத்தில் பிரபாகரன் இறப்பதற்கு முழுமையான காரணம் யாரெல்லாம் இருந்தாங்க, எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவரை மாட்டி விட்டாங்கன்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான். வக்ஃப் ஆக்ட் வந்ததுக்கு அவங்கதான் உமர் அப்துல்லா ஒத்துக்கிட்டாலும் அவங்க அதற்கு எதிராக பிரச்சனையை பண்ணி பல இடங்கள்ல போராட்டம் செய்தது அவர்கள் தான். அவங்க விலகணும். ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எலெக்ஷனுக்காக செஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இந்துக்களை தான் கொண்டாங்களா? ஒரு முஸ்லீமை கொண்டாருங்க, ஒரு கிறிஸ்துவர் கூட இருந்திருக்காரு. ஆனால் தெளிவாக அந்த இந்துக்கள் சொன்னது, எங்க கிட்ட பேர் என்ன, உங்க ஐடென்டிட்டி என்ன, நீங்கள் இந்து தானான்னு செக் பண்ணிட்டு கொண்டாங்க. கேட்டா என்னன்னா, அங்க இருக்கிற மக்கள் நல்லவங்களா இருந்து என்ன, நாம இந்துக்கள் போய் அங்க ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் செஞ்சிருக்கோமா? அவங்க கஷ்டமா படுறாங்க, என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. வேற நாடு வேணும் தானே விலகி போனாங்க. அவர்களுக்கு எதுக்கு நம்ம பாவ புண்ணியம் பார்க்கணும்? இப்படி பாவம் புண்ணியம் பார்த்துதான் பல நூற்றாண்டுகள் நாம் இஸ்லாமியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பது என்பதுதான் நோக்கமாக இருக்க முடியும். எண்ணிக்கை என்பதுதான் அங்கே பேசும். அதை விட்டுட்டு நம்ம இமோஷனலா யோசிச்சாலோ உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்கிறதுக்கும் எந்த இடமும் இல்லை. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர் அவர் திருமதி ராதா தேவர் மேம். அவங்க மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேம். சொல்வதற்கு திரும்பி பேசுவதற்கு ரொம்ப இதயம் கனமா இருக்கு. கண்கள் அந்த விஷயங்களை கேள்விப்பட்டாலே ஒரு மாதிரி வருத்தங்களோட கனமா இருக்கு. ஆனா உண்மை, தீவிரவாதத்திற்கு மதம் உண்டா? இருக்கே, அது எப்படி மதம் இல்லாம இருக்கும்? தீவிரவாதம் என்பது என்ன? இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு கொள்கைக்காகவும் தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று நினைப்போம் பல பேரால் செய்யப்படுவதுதான் தீவிரவாதம். நம்ம நிறைய விஷயத்த சொல்லலாம். இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தீவிரவாதத்தில் பல முகங்களை நம்ம இங்க பார்த்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா தீவிரவாதிகளால் அல்லாவிட்டால் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு தேசம், அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு தேசம் என்றால் அது இந்தியா தான். முகலாயர்கள் ஆட்சி காலத்துல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி காலமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் துருக்கியர்கள் காலமா இருக்கட்டும், அது இப்படி பாத்தீங்கன்னா பல 100 ஆண்டுகள் நம்ம தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கோம். அது என்ன காரணத்துக்காக நம்மள பண்ணாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக மதம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. மதத்தை வைத்து நம் மேல் தாக்குதல் நடத்தியவர்கள் நிறைய பேர் உண்டு. இன்னைக்கு இந்திய தேசம் பல மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் ஒரு காலத்துல அப்படி இல்ல. அவர்கள் அந்த மாதிரி மதம் மாற்றத்திற்கு காரணமும் என்ன? அதுவும் ஒரு தீவிரவாதம் தானே. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் மதமாகத்தான் இருக்கிறது. அத நீங்க நார்த் இந்தியாவில பல வட இந்தியாவில் பல ஊர்களாக இருக்கட்டும், இல்ல நீங்க நம்மளுடைய கிழக்கிந்தியா பக்கம் போனாலும் சரி, நீங்க மேற்கு இந்தியாவில் பார்த்தாலும் சரி, இன்றைக்கு தென்னிந்தியாவில கூட அது பெருசாக வளர்ந்து இன்றைக்கு நிக்கிறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, 20 வருஷம் கூட சொல்ல முடியாது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட இதோட தாக்கம் அவ்வளவா தெரியல நமக்கு. புரியவே நம்மளுக்கு லேட் ஆச்சு. ஏன்னா வரலாறுகள் நமக்கு மறைக்கப்பட்டன. இதை பற்றிய அறிவுன்றது நமக்கு இல்லாமல இருந்தது. இன்றைக்கு இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலம். அதாவது உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் பல மடங்கு வளர்ந்து விட்ட ஒரு காலத்துல நமக்கு நம்மளுடைய வரலாறு என்பது எளிதாக தெரிகிறது இன்றைக்கு. அந்த வரலாறு மட்டுமல்ல, நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டோம், எப்படியெல்லாம் நாம் ஒடுக்கப்பட்டோம், அடக்கப்பட்டோம், இந்துக்கள் மேல் எப்படியெல்லாம் கொலைவரிகள் நடந்தது என்பது எல்லாம் தெரியுது. அது கோவால நடந்த இன்குவிசிஷனா இருக்கட்டும், கேரளாவில் நடந்த மாப்ளா கலவரமா இருக்கட்டும், ஏன் தமிழகத்தில் மதுரையில் நடந்த துலுக்க தாக்குதல்களா இருக்கட்டும்,
திப்பு சுல்தான் நடத்திய தாக்குதல்களா இருக்கட்டும். நீங்க அப்படியே வட இந்தியாவில் போனீங்கன்னா வந்து பூரி ஜெகநாதர் கோயில்ல ஆரம்பிச்சு காஷ்மீர்ல பண்டிட்கள் வெளியே வரன வரைக்கும், இன்றைக்கு மணிப்பூர்ல கூட, மிசோரம்ல கூட வந்து இஸ்லாமியர்களின் தாக்குதல் அங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் அங்க அடக்குமுறையில் ஈடுபட்டாலும், நக்சலிசம் ஒண்ணு இருக்குங்க. அது வந்து மதம், எங்களுக்கு மதம் இல்ல. நாங்க சமூக நீதியை நிலைநாட்டும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து இப்படிதான் தீவிரவாதத்துல ஈடுபட்டுட்டு இருந்தது. அந்த நக்சல் கும்பலே வந்து வந்து பாத்தீங்கன்னா பாதி மிஷனரிகளால் வந்து ஃபண்ட் பண்ணப்பட்டது தான். அவங்களால நிதி உதவி பெற்ற அமைப்பாகத்தான் இருந்தது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் மிஷனரிகளும் வந்து சேர்ந்து அவங்களுக்கு நிதி உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மதம் தான் இருந்தது. ஆந்திராவுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நக்சல் தாக்குதல்கள் உங்களுக்கு அந்த கம்மம், கடப்பா இந்த பகுதிகள்லாம் நிறைய அது. ஏன் தமிழகத்துல கூட இருந்தது. தர்மபுரி, சேலம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து நக்சல்களால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக இருந்தது முன்னாடி ஒரு காலத்துல. ஆனால் அதையெல்லாம் ஒடுக்கி அடக்கி இன்றைக்கு கிறிஸ்துவ தீவிரவாதம் என்பது வந்து உலக அளவுல நிறைய இருந்தது. இந்தியாவிலும் இருந்தது. இந்தியாவிலும் நாம் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்ற சொல்லி வந்து கோவால நடந்த இன்குவிசிஷன் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி நீங்க பல மாவட்டங்கள்ல, மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்தது. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய தீவிரவாதம் இன்றைக்கு உலக அளவுல பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. எங்க தீவிரவாதங்கள் தாக்கினாலும் அதன் பின்னால் ஒரு மதம் இருப்பது தெளிவாக தெரியுதே. அப்புறம் மத தீவிரவாதத்துக்கு மதம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. மத ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் எல்லாமே தீவிரவாதிகளா என்றால் இல்லை. ஆனால் தீவிரவாதிகள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. அப்போ அந்த மதம் சொல்லிக் கொடுப்பது என்ன? நாம வந்து அன்பே சிவம் சொல்றோம். இன்றைக்கு இந்தியா மதசார்பற்ற நாடாகவும் உங்களுக்கு ஜனநாயக முறையில் இயங்கும் ஒரு நாடாகவும் இருப்பதுக்கு முழுக்க காரணம் இந்துக்கள் தான். இதுல யாருமே மாத்தி பேச முடியாது. நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற வங்கதேசமும் பாகிஸ்தானும் இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கு? அங்க எங்க இருக்கு உங்களுக்கு மதசார்பின்மை? ஏன் நீங்க சைனாவுக்கு போனா மதசார்பின்மை இருக்கா? புத்த தேசம் தானே, புத்தர்கள் அதிகமாக இருக்கா, அங்க இருக்கா? நீங்க அதை அப்படியே வியட்நாம் போனா அந்த பக்கம் இருக்கும் புத்தர்கள் ஆட்சி செய்யும் பல இடங்களை பாத்தீங்கன்னா அங்க எல்லாருக்கும் எங்கேயுமே வந்து உங்களுக்கு இது ஜனநாயக முறையில எல்லாம் அரசு கிடையாது அங்க எல்லாம். அதே ரொம்ப தூரம் போக வேணாம். நம்மளுடைய ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க. அங்க சிங்களவர்கள் பௌத்தர்கள் தானே. ஆனா தமிழர்கள் மேல் அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவவில்லையா? எவ்வளவோ கொடுமைகள் நம் தமிழர்களுக்கு நடந்ததில்ல. இது எல்லாம் பார்க்கும்போது இந்துக்களாகிய நாம் தீவிரவாத தாக்குதல் என்று ஏதாவது ஒன்று நடத்தி இருப்போமா இங்க? ஆனா அவர்கள் தாக்குவதற்கு நாம் எதிர்த்தாக்குதல் செய்தால் கூட குய்யோ முயோன்னு கத்திட்டு வருவாங்க. இந்துக்களால் தான் நாங்க எங்களுக்கு எல்லாமே நடந்துச்சு சொல்லுவாங்க. ஆனால் இதுவரைக்கும் இந்துக்கள் வந்து முதல் தீவிரவாத தாக்குதல்னு எங்கேயுமே நடத்தினார். தங்கள் மேல் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் சில இடங்களில். அது மட்டும் தான் நடந்திருக்கு. உலக அளவுல எங்கேயாவது போய் தீவிரவாத தாக்குதல் செஞ்சிருக்காங்களா? இவங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க. கேட்டா எல்டிடிய சொல்லுவாங்க. எல்டிடி இந்து இயக்கம்னே சொல்ல முடியாது. அது இந்து இயக்கமே கிடையாது. அது ஒரு இனத்தின் ஒரு போராட்டமாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த இனத்தோட போராட்டம் கடைசி காலத்தில் பிரபாகரன் இறப்பதற்கு முழுமையான காரணம் யாரெல்லாம் இருந்தாங்க, எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவரை வந்து மாட்டி விட்டாங்கன்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதனால தீவிரவாதத்திற்கு கண்டிப்பாக மதம் உண்டு. மதம் சார்ந்துதான் இங்கே தீவிரவாதம் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வந்து வேற எந்த காரணமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி பார்த்தா இதுல யாரெல்லாம் நம்ம பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல உமர் அப்துல்லா அவர் விலகணும். அவர் தான் அந்த மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறார். அங்க எதிர்கட்சியா இருக்கு இல்லையா, அவங்க விலகணும். ஏன்னா இன்றைக்கும் இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறவங்க அவங்கதான். வக்ஃப் போர்டு வக்ஃப் ஆக்ட் வந்ததுக்கு அவங்கதான் உமர் அப்துல்லா வந்து ஒத்துக்கிட்டாலும் அவங்க அதற்கு எதிராக வந்து பிரச்சனையை பண்ணி பல இடங்கள்ல போராட்டம் செய்தது அவர்கள் தான். அவங்க விலகணும். இவர் நம்மளுடைய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எல்ஓபி எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர் விலகணும். நான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்காக முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கிறது அவங்கள என்னமோ வந்து இங்க பாதிக்கப்படுற மக்கள் மாதிரி வந்து வெளி உலகத்துல வெளிநாட்டுகள் எல்லாம் போய் பேசிட்டு இருக்காரு பாருங்க. இவர் தீவிரவாதத்தை அங்க ஊக்குவிச்சிட்டு இருக்கிறார். இவங்க எல்லாம் விலகினதுக்கு அப்புறம் நீங்க அமித்ஷா பத்தி பேசலாம். அமித்ஷா எப்படி காரணமாக இருக்க முடியும்? அப்ப இங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சாராயம் குடிச்சு ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்களே, அப்ப யார் பதவி விலகணும்? முதல்வர் விலகணுமா, அமித்ஷா விலகணுமா?
அப்ப உங்களுடைய மாநிலங்களுக்குள் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து நீங்க மோடி அமித்ஷாவும் சொல்லுவீங்களா? இன்னும் சொல்ல போனால் அங்க 370 370 ஆர்டிகல் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம், அதை நீக்கினதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு கவர்னரின் கீழ தான் வந்தது அந்த மாநிலம். அவங்க எலெக்ஷனே நடத்தல. ஆனால் எலெக்ஷன் நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டது யாரு? உச்சநீதிமன்றம். அவங்க போட்டதுக்கு அப்புறம் உமர் அப்துல்லா வந்தாரு. இப்ப உமர் அப்துல்லாக்கு தான் ஓட்டு போட்டு அவங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பாஜகவை தேர்ந்தெடுக்கவில்லை. அப்ப எதுக்கு நீங்க மாநில அரசு தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க பாஜகவை தேர்ந்தெடுத்திருந்தால் நீங்க பேசுற பேச்செல்லாம் ஏத்துக்கலாம். நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு மாநில முதல்வரிடம் கேட்க வேண்டிய கேள்வி அமித்ஷா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அமித்ஷா போய் அங்க வந்து பார்டர்ல உட்காந்துட்டு பாத்துட்டு இருப்பாரு அவரு. அங்க பாதுகாக்க வேண்டிய காவல்துறை என்ன செஞ்சுச்சாங்க? ஒரு காவல்துறை இல்லங்க. நீங்க உங்களுக்கு உதவி தேவை, எங்களுக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு சும்மா ராணுவம் வந்து எந்த மாநிலத்துக்குள்ளயும் போக முடியாது. அப்படி போனா உடனே மாநிலத்திற்கு அச்சுறுத்துது அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க. ஒரு அங்க ராணுவம் போனா அதற்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, ராணுவம் இல்லாட்டி அதற்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. நீங்க தான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நீங்கள் தான் வர வேண்டும். இதற்கு காரணம் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது மாநில அரசே தவிர எப்படி வந்து மத்திய அரசு இதற்கு பொறுப்பேற்க முடியும்? இப்ப திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 1000 பேரை வந்து இப்ப காஷ்மீர்ல வந்து போட்டு தள்ளனா இவங்க பேசாம இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா? அதற்கப்புறம் வந்து அதற்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்துக்களுக்கு எதிரி வேற எங்க இருந்து வெளியில இருந்து வர வேணாம். இந்துக்களுக்கு எதிரி இந்தியாவில தான் இருக்கிறாங்க. நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? வெளியூர் பாகிஸ்தான்ல இருந்து அனுப்பி இருந்தாலும் உள்ளூர் மக்களின் உதவி இல்லாமல் வந்து வர முடியாதுங்க. கண்டிப்பா உள்ளூர் மக்களோட உதவி இருந்திருக்கும். அந்த உள்ளூர் மக்களை என்ன பண்றது? அவங்கள போய் உட்காந்து பேசி காந்திய முறையில் திருத்துறதா? அதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சு போய் இனிமே திருத்துறதுக்கெல்லாம் இங்க வழி இல்லை. இனிமே இதை வேரோடு மண்ணாக உதைத்தால் ஒழிய தீவிரவாதத்தை வேற வழியே கிடையாது. இதுல யாரெல்லாம் ஈடுபடுறாங்க? தீவிரவாதிகளுக்கு முட்டுக் கொடுப்பவர்கள், அவர்களின் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுவாங்க, அவங்களோட மனித உரிமை மீறல் இதை பத்தி பேசுறாங்க. அந்த கூட்டத்தை அதற்கப்புறம் வந்து ஊடகவியலாளர்கள் ஊடகத்தில் வந்து இவர்களை பற்றி பெருசாக பேசும். அதற்கப்புறம் வந்து பல சிறுபான்மையினர் இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோம். இவங்க எல்லாத்தையும் கூண்டோட கொண்டு போய் உள்ள வச்சா சரியா இருக்கும். இதில் நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த உமர் காலிஃப்னு ஒருத்தன் ஜெயில இருக்கான். அவனுக்கு சப்போர்ட்டா அந்த நடிகர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, பிரகாஷ் ராஜ் முதற்கொண்டு. அவங்கள என்ன பண்றது? ஒருத்தரை உள்ள வைக்கிறதுக்கு இங்க குண்டு வெடிச்சிட்டு இருக்கு. அப்ப மொத்த பையிலையும் கொண்டு போய் உள்ள வைக்கணும்ல. நீங்க எப்படி அந்த உமர் காலிஃப் என்பவன் காஷ்மீர் வந்து இந்தியாவோடது இல்லைன்னு பேசின ஒரு தீவிரவாதி. அந்த தீவிரவாதம் என்ன உடையவன உள்ள ஜெயில வைக்காம வெளியில எப்படி விட முடியும்? இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டா வந்து இந்தியா உருப்பட்டுருமா? இங்க பாதிக்கப்படுவது இந்துக்கள். பிரகாஷ் ராஜ் பாதிரி போன்ற அயோக்கியர்களை வந்து வெளியில வச்சிருக்கிறதே தப்பு. அவரெல்லாம் செடிஷன்ல உள்ள தூக்கி போட்டிருக்கணும். தேச துரோகத்துக்கு குற்றம் சாட்டி. எனக்கு பாஜக அரசு மேல் தான் இந்த கோபம் இருக்கிறது. இப்படி பலவாறு தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களை ஏன் நம்ம வந்து கைது செய்ய முடியவில்லை? ஏன் அவர்களை வந்து உள்ள வைக்க முடியல? அவர்களுக்கு என்று ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் அல்லவா? தீவிரவாதிகளுக்கு வந்து தேசத்திற்கு சப்போர்ட்டா பேசுறது நல்லதா, தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டா பேசுறது நல்லதா? இன்றைக்கு இப்படி பேசி 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 இன்னைக்கு 26 உயிர்கள் போயிருக்கு இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு. அதுல ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த யார் கொன்னாங்களோ அவங்களே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. லஷ்கர் இ தொய்பாவோட ஒரு அமைப்பு தான் நாங்க தான் போகணும்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஆனா என்ன பேசுறாங்க இவங்க? ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எலெக்ஷனுக்காக செஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இந்துக்களை தான் கொன்னாங்களா? ஒரு முஸ்லீமை கொண்டாருங்க, ஒரு கிறிஸ்துவர் கூட இறந்திருக்காரு. ஆனால் தெளிவாக அந்த இந்துக்கள் சொன்னது, எங்க கிட்ட பேர் என்ன, உங்க ஐடென்டிட்டி என்ன, நீங்கள் இந்து தானான்னு செக் பண்ணிட்டு கொன்னாங்க அப்படின்னு தங்கள் உறவுகளை இழந்த அந்த மனிதர்கள் சொல்லும் போது அதை இல்லைன்னு இங்க ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அவங்களெல்லாம் எந்த கழுவுல போய் ஏத்துறதுன்னு கூட தெரியல. அவங்க குடும்பங்கள்ல யாராவது ஒருத்தவங்க செத்து அந்த மாதிரி பேசுவாங்களா? இவங்க எல்லாம் இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு பயம் விட்டு போச்சு, நிறைய துளிர் விட்டு போச்சு. அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க, மத்திய அரசு இவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்காததுதான் காரணம். இந்த மாதிரி பேசும் ஆட்களை ஒன்று அவங்க வாய மூடுங்க, இல்லாட்டி உள்ள தூக்கி போடுங்க. இது ரெண்டும் செஞ்சாதான் பயம் வரும். தேசத்திற்கு எதிராக துரோகம் செய்யறதுக்கு பயம் வரும். இந்த தேசத்தில் இருக்கும் மக்களை கொள்வதற்கு பயம் வரும். நீ எங்க தேசத்துல இருக்க ஒருவர் மேல் நீ கை வைத்தால் நீ இப்படி ஆவன்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுத்தால் தானே இந்த தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளை சப்போர்ட் செய்பவர்களுக்கும் வந்து பயம் இருக்கும்.
அப்படி எந்த நடவடிக்கையும் இல்லையே என்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. இந்த 26 பேர் செத்தது பார்த்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவர்கள் குடும்பத்திற்கு நம்மளுடைய கண்டிப்பாக நம்மளுடைய இந்த சப்போர்ட்ட தெரிவிச்சே ஆகணும். நம்மளுடைய ஆதரவை தெரிவிச்சே ஆகணும். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஏன்னா அவங்கள அநியாயமா செத்து போனாங்க. அரசிடம் மோதல் இருந்தால் நீங்கள் அரசிடம் சென்று மோதுங்கள். எதற்கு சாமானிய மக்களிடம் மோதுகிறீர்கள்? அப்ப அவங்களோட எதிர்ப்பு வந்து மக்கள் அரசு கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க நேரடியா போய் அரசோட மோதுங்க, மோத மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் அரசை எதிர்ப்பதல்ல, இந்துக்களை எதிர்ப்பதுதான், இந்து மக்களை எதிர்ப்பதுதான், இந்த தேசத்தில் இருக்கும் இந்துக்களை கொல்வதுதான் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு தேவையான ஒன்று. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல நம்ம வந்து எனது கமா போடுறதோ இல்ல எந்த அப்பாஸ்ட்ரோபி போடுறதுக்கோ எந்த விஷயம் இல்லை. தெளிவாக தெரிகிறது, இங்க இருக்கும் இந்துக்களை கொள்வதுதான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் முதல் குறிக்கோள். அதுல என்ன மாற்று கருத்து கூட கிடையாது. மேம், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் நம்முடைய பாரத பிரதமர் வந்து தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை வந்து ரத்து செய்து உடனே திரும்பி இருக்காரு. அதையுமே நம்ம பாக்குறோம். உள்துறை அமைச்சர் இன்று போய் அவங்களுக்கு அந்த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பே பண்ணாரு. அதையும் நம்ம பார்த்தோம். ஆனாலும் பாஜக இதில் அரசியல் செய்ய வேண்டிய காரணம் என்ன? அரசியல் செய்யற காரணம் என்ன சொல்லுங்க? அவங்களுக்கு இது நல்லதே கிடையாது. ஏன்னா இந்து மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற்ற ஒரு கட்சி அது. இந்த மாதிரி இந்துக்கள் கொல்லப்பட்டால் இவங்க செஞ்சாங்கன்னா இந்துக்களோட ஆதரவை இழந்துருவாங்களே அவங்க. ஒரு சின்ன ஒரு லாஜிக் தான் இது. அவங்க எப்படி இந்து மக்கள் சாவதை ஏத்துக்குவாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் இதை 2-3 விஷயம் பாக்குறேன். அவர் சவுதியில இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையே நடந்தது. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, பாகிஸ்தான் ஒரு ரோக் ஸ்டேட். ஒரு ரோக் ஸ்டேட். இஸ்லாமிய நாடெல்லாம் அது கிடையாது. அது ஒரு களவாணித்தனமான ஒரு நாடு. மிக மிக மோசமான ஒரு நாட்டுல நீங்க வரிசைப்படுத்துறீங்கன்னா அதுல முதல்ல இருக்கிறது பாகிஸ்தான் தான். அதாவது மனிதர்களை வந்து எப்படி வேணாலும் மதத்துக்காக அவங்க கொள்ளுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராணுவ வீரர் பேசியிருந்தார். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றாக இருக்க முடியவே முடியாது. அவர்களுடைய நினைப்பு வேற, எங்களுடைய நினைப்பு வேற. 2 பேரும் ஒன்றாக முடியாது. அதனால்தான் 2 தேசங்கள் உருவாகின. நாம வந்து இப்ப சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் வந்து அவங்களுடைய இவரு அவர்களுடைய ராணுவ தளபதி பேசியிருந்தார். அவர் பேசும்போதே சொல்லிட்டாரு, நம்மளுடைய நாடு தேசம் இந்தியா வந்து 2 தேசமானது காரணம் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வேறு வேறு. 2 பேருக்குள் எந்த ஒற்றுமையும் கிடையாது. நம்மளுடைய சிந்தனை வேறு, அவர்களுடைய சிந்தனை வேறு. நம்மளுடைய நோக்கம் வேறு, அவர்களுடைய நோக்கம் வேறு. 2ம் ஒன்று சேர்வது கடினமான ஒரு விஷயம். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய முஸ்லிம் மக்கள் வாழும் இடமாக இருப்பதால் அது நமக்கு தான் சொந்தம். அதை நாம் இந்தியர்களிடம் விட்டுக் கொடுக்க கூடாது. இப்படி எல்லாம் பேசியிருந்தார். அப்ப தெளிவா தெரியுது அவங்களுக்கு வந்து அங்க காஷ்மீர்ல நடக்கும் பிரச்சனைக்கு எல்லாமே பாகிஸ்தான் தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தோட நமக்கு என்ன உறவு வேண்டிக இருக்கு? கேட்டா என்னன்னா, அங்க இருக்கிற மக்கள் நல்லவங்களா இருந்து என்ன நாம இந்துக்கள் போய் அங்க ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் செஞ்சிருக்கோமா? இல்ல முஸ்லிம்களை கொண்டிருக்குமா? அந்த மாதிரி நாம எதுவுமே செய்யலையா? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானிடம் இருக்கும் உறவை மொத்தமாக துண்டிப்பது நல்லது. மொத்தமா பார்டர் போட்டு சீல் பண்ணிட்டா கூட நல்லது. அந்த தேசத்து மக்கள் நம் நாட்டிற்குள் வரவே கூடாது. அதுக்கு என்ன ஆனாலும் சரி, அது இங்க இருக்கும் மக்களும் ஏத்துக்கணும். அதே தான் பங்களாதேஷுக்கும் சொல்றாரு. பங்களாதேஷ் ஒரு தேசம் வந்து துரோகி. அது இவங்க எல்லாம் இவங்க வந்து நமக்கு எனிமி, இவங்க எதிரி, அவங்க துரோகி நாட்டையும் உள்ள விடக்கூடாது. நமக்கு இருக்கிறது எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் பூரா 7.5 தான் இருக்கு. அது துரோகி நாட்டுல இருந்து எதுக்கு நம்ம விடணும்? சிஏஏ கொண்டு வரும்போது அதுதான் சட்டமாக கொண்டு வரப்பட்டது. எதுக்காகனா இந்த மாதிரி துரோகிகளை வெளியேற்றவும் துரோகிகளை உள்ள விடாம செய்யலாம். அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக நம்ம உள்ள விட்டுட்டு நம்ம மக்கள் சாகிறத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க கஷ்டமா படுறாங்க, என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. வேற நாடு வேணும் தானே விலகி போனாங்க. அவர்களுக்கு எதுக்கு நம்ம பாவ புண்ணியம் பார்க்கணும்? இப்படி பாவம் புண்ணியம் பார்த்துதான் பல நூற்றாண்டுகள் நாம் இஸ்லாமியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். இன்றைக்கு வரைக்கும் அது இருக்கு நமக்கு. அந்த பாவ புண்ணியம் இனிமே இந்துக்கள் பார்ப்பது தேவையே அற்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். நேபாளம் என்ற ஒரு நாடு இன்றைக்கு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. அங்கே பல பேர் கிறிஸ்துவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல இந்து நாடாக இருந்தது. இன்று வந்து ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் சேர்ந்து அந்த நாட்டையே கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இப்ப வந்து அதுல வேதனை அடைஞ்சு இப்ப திருப்பி எங்களுக்கு மன்னராட்சியே வந்தா நல்லது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. மனிஷா கொய்ராலா நடிகையே பேசியிருக்காங்க இதை பத்தி.
நாங்கள் மன்னர் ஆட்சியில நல்லா நிம்மதியா இருந்தோம், இந்துக்களாக இருக்கும் வரை. இன்றைக்கு வந்து ஜனநாயகம், மதசார்பின்மைன்னு சொல்லி இன்னைக்கு அந்த நாடு வந்து எங்க நாடு சின்ன பணம் ஆயிடுச்சு. பழையபடிக்கு நாங்க அதுக்கு போனா நல்லதுன்ட்டு மக்கள் கூட இன்றைக்கு வந்து மக்களாட்சியை கேட்டு அங்க போராடிட்டு இருக்காங்க. மதசார்பின்மையும் ஜனநாயகமும் நம் நாட்டையும் காவு வாங்கி கொண்டு இருக்கிறது இந்து மக்களை. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில இஸ்லாமியர்கள் வந்து நல்லவர்களாக இருக்கலாம். அவர்கள் வந்து இதை இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா அவர்களின் குரல் எங்கேயுமே கேட்காது. அவங்களே வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மதத்தில் இருப்பவர்களை பார்த்தே பயம். எங்கடா நம்ம ஏதாவது பேசிட்டா நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ என்ற பயம் அவர்களுக்குள் இருக்கும். ஒரு மதம் சார்ந்து கொலைகள் நடப்பதை நாம் எப்படி அனுமதிப்பது என்பதே தெரியவில்லை. மேற்கு வங்கத்துல நடந்துட்டு இருக்கு இல்லையா, 3 பேர் செத்து போயிட்டாங்க. எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே கொடுமைக்கு உள்ளாகுறாங்க. கொடுமை மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்குள்ளே அகதிகளாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை விட கொடுமை வேற என்ன சொல்ல முடியும்? நம்ம வேற எங்கேயும் கொடுமை எங்கேயாவது இஸ்லாமியர்கள் வந்து அகதிகளாக ஓடி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்களா நம்ம நாட்டுல? இல்லையே. அவங்க நல்லாதான். ஆனா வந்து சிறுபான்மையினர் பூரா இங்க தாக்கப்படுறாங்க. ஆனா அவங்க நல்லா அவங்க இடத்துல இருக்கிறாங்க. யாரும் ஓடி போகல, இங்கேதான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர் எண்ணிக்கை இங்கே அதிகரித்து கொண்டுதான் போகிறது. ஆனா நீங்க பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்களின் எண்ணிக்கை என்னவா இருக்கு? குறைஞ்சு கொண்டு போகுது. பாகிஸ்தான்ல 0க்கு போயிடுச்சு. பங்களாதேஷ்ல மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் இங்கே இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டு போயிருந்தா? இல்லையே, அதிகரித்து கொண்டுதானே இருக்கு. அப்ப அவங்க நல்லா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இதையெல்லாம் பார்த்து விட்டு நம்ம இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்க சில பேர் பேசி நம்ம இந்து மதத்தை அழிப்போம் என்று இவர்கள் இந்து மதம் அழிதோ, என்று இந்து மக்கள் இங்கே குறைகிறார்களோ அன்று இங்கு ஜனநாயகம் இருக்காது, மதசார்பின்மையும் இருக்காது. இது இஸ்லாமிய நாடாக இருக்கும், இல்ல கிறிஸ்துவ நாடாக இருக்கும். இது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இஸ்லாமியர்களுக்கு ஷரீத் சட்டம் வேணும்னா அவங்க ஷரீத் சட்டம் எங்க இருக்கோ அங்க போய் இருக்கலாம். நம்ம ஊர்ல ஷரியத் சட்டம் வேலைக்காகாது. இங்கே எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் இருக்க வேண்டும். அது நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு சட்டம் தான். அந்த ஒரு சட்டத்தை மதிச்சு இங்க இருந்தா இருக்கட்டும். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச சட்டம் எந்த நாட்டுல இருக்கோ அங்க போய் இருங்க. யாரும் உங்களுக்கு இது பண்ணல. ஆனா இங்க இருந்துகிட்டே நான் வக்ஃபு சட்டத்தை எதிர்ப்பேன், நான் யூசிசி எதிர்ப்பேன், நான் ஒரே சட்டத்தை இதை எதிர்ப்பேன், யூனிஃபார்ம் சிவில் கோட இருப்பேன், அதை எதிர்ப்பேன்னு சொன்னா நீங்க இங்க இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன் நான். ஏன்னா பெரும்பான்மை மக்களாகிய நாங்கள் அதை ஆதரிக்கும் போது நீங்களும் ஆதரிச்சே ஆக வேண்டும். உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்க வெளியே போங்க. அது இந்துவா இருந்தாலும் சரி. இந்த இந்துக்களில் இருக்கும் அந்த அருந்ததி ராய், அப்புறம் இந்த ராஜ்தீப் அவரு, இந்த பத்திரிகையாளர்ன்ற பேர்ல ஒரு கூட்டம் ஒண்ணு உட்காந்துருக்கு, மெத்த படிச்ச பத்திரிகையாளர் கூட்டம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த என்னது பத்மஸ்ரீ, இந்த அவார்டு எல்லாம் வாங்கின ஒரு கூட்டம் ஒண்ணு உட்காந்துருக்கு. இவங்களாம் மெத்த படித்த அறிவாளிகள். ஏன்னா நீங்க சாக மாட்டீங்க. சாவதெல்லாம் சாமானியன் மக்கள். இவங்களை கொண்டு போய் வேணும்னா பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் கொண்டு போய் விட்டுட்டு வேணாம், நம்ம வந்துடலாம், அவங்க எப்படியே பொழைச்சு போட்டும், இல்ல சாகட்டும், நம்மளுக்கு ஒண்ணும் அதை பத்தி கவலை இல்லை. நம்ம சாதாரண மக்களின் உயிர் இங்கு மிக மிக முக்கியமானது. அந்த மக்களை உயிரை துச்சமாக மதிக்கும், இல்ல அவங்க மக்களின் உயிரை கேலிவை செய்யும் யாரும் இந்த நாட்டில் இருக்க தகுதியற்றவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து இதை பொறுத்த வரைக்கும். மேம், நீங்க நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வந்து இவர் வெளிநாடு போன நேரம், அமெரிக்க துணை இவர் இங்க வந்திருக்க நேரம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதுவும் எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத நேரத்துல, குறிப்பா இந்திய ராணுவ உடையில நடந்திருக்கு. ரொம்ப சந்தேகமே வராத அளவுக்கு. ஏன்னா சொல்லியிருக்காங்க தீவிரவாத தாக்குதல் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க ராணுவ தளவாடங்கள்ல காபந்து பண்ணி இருக்காங்க. ஆனா அந்த சுற்றுலா தலங்களை அவ்வளவு இது பண்ணல. ஏன்னா இங்க ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு தாக்குதல் நடந்து. இது ரொம்ப பீப்புளுக்கு ஒரு காமனான ஏரியான்னு அதை ஓப்பன்ல வச்சிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. கூட்டணி கணக்குகள் 2026 தமிழகத்துல கிட்டத்தட்ட 4 முனை போட்டிங்கிறது ஒரு மாதிரி கன்ஃபர்ம்டு லெவல்ல வந்து நிக்குது. இந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தது சரியா? ஏன்னா தொண்டர்கள் இன்னும் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. தொண்டர்களுக்கு வந்து கள நிலவரம் வந்து இவருக்கு தெரியாது. இன்றைய கள நிலவரம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நீங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். இங்க திமுக என்னும் ஒரு கட்சியை நாம் எப்படி அகற்ற முடியும் ஆட்சியில இருந்து? அப்படி அடுத்த தடவை அவங்களே வந்து ஆட்சியில இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இன்றைக்கு அவர்களை அகற்ற வேண்டுமானால் அந்த கூட்டணி உடையணும், இல்லாட்டி அதற்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமையணும். அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு பார்க்கும்போது அதிமுக இப்ப 2 தேர்தல்களை சந்தித்து விட்டது, பாஜக 2 தேர்தல், 2 தேர்தலையும் வந்து அவர்களுக்கான வாக்கு வங்கி என்ன, வாக்கு சதவீதம் என்னன்றது நமக்கு தெரியுது. இன்னும் சொல்றேன், அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு.
பயங்கரமா சரிந்து போயிருக்கிறது. பாஜகவோடது ஓரளவுக்கு கூடியிருக்கு அவங்களுக்கு இருந்ததை விட. இப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து நின்றால் அந்த வாக்கு இந்த 2 கட்சிகளிடம் இருக்கும் கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக இணையும். அப்படி இருக்கும்போது இந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி அதிகரித்தால் மட்டுமே அந்த வாக்குகளை வாங்கினால் மட்டுமே திமுகவை அகற்ற முடியும். இல்லாட்டி திமுகவை அகற்றுவது என்பது நடக்காத காரியம். ஏன்னா அவங்களுடைய கூட்டணி பலம் என்பது மிக பெரியதாக இருக்கிறது. இது ஒன்று. அதனால தொண்டர்கள் பேசுறது அது எதுனாலும் ஒரு கட்சி எவ்வளவு நாளைக்கு வந்து அரசு அமைக்காம இருக்க முடியும்? அதிமுக ஏற்கனவே அரசு அமைத்திருந்த கட்சி. ஒரு டேர்ம் ஃபுல்லாவே இருந்துட்டாங்க. இப்ப இன்னும் அடுத்த டேர்ம் அவங்க இருந்தாங்கன்னா வர முடியாட்டி, ஆட்சிக்கு வர முடியாட்டி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அதற்கப்புறம் மக்கள் எளிதாக வந்து மறந்து போவார்கள். அது நடப்பது நல்லதும் இல்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப 4 எம்எல்ஏ இருக்காங்க. ஒரு 40 எம்எல்ஏ இருந்தே ஆகணும். இப்ப நாம அந்த 40 எம்எல்ஏ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வாக்குகள் சிதறுகிறது. சிதறும் போது நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு. அப்படி குறைவாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பெரிய கட்சி இன்றைக்கு வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக இரு பெரும் கட்சிகள். அதுல ஏதாவது ஒண்ணு கூட நம்ம கூட்டணி வச்சே ஆகணும். திமுக கூட வைக்க முடியாது. அதிமுக தானே. அது ஒரு இயற்கையாக அமைந்த ஒரு கூட்டணியாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த கூட்டணியில போனாதான் ஜெயிக்க முடியும். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பது என்பதுதான் நோக்கமாக இருக்க முடியும். எண்ணிக்கை என்பதுதான் அங்கே பேசும். அதை விட்டுட்டு நம்ம இமோஷனலா யோசிச்சாலோ உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்கிறதுக்கும் இங்க எந்த இடமும் இல்லை. ஏன்னா ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இருக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாமல் நீங்க எதையுமே இங்க செய்ய முடியாது. நீங்க எதிர்கட்சியா உட்காந்துக்கிட்டே நான் வந்து சாதிப்பேன்லாம் அது சீமான் கதை. அவர் எதிர்கட்சியா கூட இருக்க மாட்டாரு, தேர்தலில் நின்றுட்டே இருப்பாரு, ஆனா ஜெயிக்க மாட்டாரு. அது வந்து வேலைக்கு ஆகாது. அதனால் வந்து நாம சமுதாயத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. இந்த தமிழகத்தை மாற்ற வேண்டும், தமிழகத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி கூட்டணியில் இருப்பதுதான். அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 முனை போட்டி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 4 முனை போட்டின்னு சொன்னீங்க. இன்னொரு முனை போட்டியாக நீங்க விஜய சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? அடுத்தது 4வது சீமான சொல்றீங்க. இப்ப சீமான் வந்து எந்த பக்கம் போவாரா போக மாட்டாரா என்பது நமக்கு தெரியல உறுதியாக. அவர் திமுகவுடன் போவதற்கு வாய்ப்பில்லை. விஜயோடு சேர்வாரா என்பது எனக்கு தெரியவில்லை. இல்லாட்டா 2 பேர் கூட. ஆனா அவர் எப்பயுமே கூட்டணிக்கு போக மாட்டார். ஆனால் கூட்டணிக்கு போனா அவருக்கு நல்லது. ஏன்னா அவர் கட்சியில இருந்த மூத்த தலைவர்கள், மூத்த கட்சிக்காரர்கள் எல்லாம் இப்ப வெளியே இருக்காங்க. ஏன்னா அவங்களால சும்மா எவ்வளவு நாளைக்கு பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் ஒரு கட்சியில. ஒரு ஆட்சி அமைப்புல பங்கெடுத்தா தானே அவங்க செய்ய முடியும். தான் நின்னு எல்லா சீட்டையும் நான் ஜெயிப்பேன்னு சொல்றது நான் இன்றைக்கு நடக்காத காரியம், என்றைக்குமே நடக்காத காரியம். அதனால சீமான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு ஏதாவது ஒரு கட்சியோட அவர் இணங்கி போனார்னா மும்முனை போட்டியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மும்முனை போட்டியாக மாறும்போது திமுகவுடன் கூட்டணியாக இருக்கும் கட்சிகள் உடையுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திருமாவளவன் இவங்கள யார் வெளியேறாங்கன்னு பார்க்கணும். ஒருத்தர் வெளியேறினால் கூட போதும், அந்த கட்சி ஜெயிப்பது கடினமான ஒரு விஷயம்தான். அப்படிதான் நான் இந்த விஷயத்த பாக்குறேன். நான் ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. அது காஷ்மீரில் நடந்த கொடூரமான தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைன்னா உள்துறை அமைச்சர் அதற்கு எப்படி பொறுப்பாவார் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து சிறுபான்மையினர் இங்கு நலமாக இருக்கின்றனர், ஆனால் இங்கிருந்து வெளியில் செல்பவர்கள் அவர்கள் இங்கு தாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லும் விஷயங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி கூட்டணி கணக்கு 2026 4 முனை போட்டி 3 முனையாக என்று ஆனாலும் மாறக்கூடும். அதற்கு காரணகர்த்தாவாக சீமான் இருப்பார் அப்படிங்கிறதாக இருக்கட்டும். தொடர்ந்து இது போல் இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் மேம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம் மேம். நன்றி மேம். தேங்க்யூ மேம்.